ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் ஈரலை ரொம்ப புதுமையான முறையில் செட்டிநாடு ஸ்டைலில் ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கிலோ கோழி ஈரலை பொடியாக நறுக்கி அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சு தண்ணி ஊற்றி 2 தரம் இல்லை 3 தரம் சுத்தமாக அலசி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2ஐயும் ஒரு 3 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கறி மசால் பொடி 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அதோட குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து அதோட தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் சமையல் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோடு நம்ம ஏற்கனவே ஒரு பிரிஞ்சி இலையை 4-5 நறுக்கி வச்சுருப்போம், அது எல்லாத்தையும் சேர்த்து சூடான எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மேலே, அதாவது ஒரு 60-70% வதங்கி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் ஓரளவு செவக்க வதக்கணுங்க. அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்துச்சுன்னா சீக்கிரம் செவக்க வதங்கிடுங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா கலவையை சேர்த்துக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி கழுவி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். மசாலா கலவை மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். நல்லா வெந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோழி ஈரலை சேர்த்துக்கலாம். மசாலா ஈரலோட எல்லா பகுதிக்கும் கலர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் இந்த ஈரலுக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஈரலை நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே மூடி போட்டு வேக வைங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு ஒரு கிளறி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. தண்ணியில் ஈரல் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஈரல் நல்லா பூவாக மாவாக இருக்கும். ஈரலை தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ண விட வேண்டாம். செமி கிரேவியாக இருக்கும் பொழுதே ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாறு இருந்தால் போதும். அதோட கொஞ்சம் நறுக்கி வச்ச மல்லி இலைகளையும் சேர்த்து ஒரு பிரட்டி மூடி வைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஈரல் பெப்பர் ஃப்ரை இஸ் ரெடி டு சர்வ். வழக்கம் போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.